வணக்கம் நண்பா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பராக ஹாப்பியாக இருக்கணும். ஸோ ஆஃப்டர் அ லாங் டைம் நம்ம பார்த்தீங்கன்னா மீட் பண்ணியிருக்கோம். ஸோ டியூ டு சம் அகாடமிக்ஸ் அண்ட் பர்சனல் ஒர்க் நம்மளால் பார்த்தீங்கன்னா வீடியோ போட முடியல. ஐம் சாரி. ஸோ இப்போ நம்ம சேனல்லேயும் நிறைய அப்கிரேட்ஸுமே பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறதே பார்த்தீங்கன்னா ஐக்யூ நியோ 9 ப்ரோவில் இப்போ தான் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வாங்கியிருக்கோம். ஸோ ரிவ்யூ வேணுமான்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஃபோனோகார்ட் ஆலன் இந்த டிடபிள்யூஸோட ஒரு இனிஷியல் ரிவ்யூ இந்த வீடியோவில் பார்த்துருவோம், அன்பாக்சிங் கூடவே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2000 rupeesக்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ரைஸ்க்கு இது வர்த்தா? அதே மாதிரி இதே ப்ரைஸில் இருக்க இன்னொரு டிடபிள்யூஸை கம்பேரிசன் பண்ணி எந்த அளவுக்கு நல்லா இருக்குன்றதை பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு ஷவுட் அவுட். திஸ் வீடியோ ஸ்பான்சர்டு பை உமாமகேஸ்வரி ஏஜென்சிஸ். ஸோ நிறைய வீடியோஸ்க்கு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு ஹிம். ஸோ நம்ம செங்கல்பட்டு பெரியமணி கரை ஸ்ட்ரீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பிக்கஸ்ட் ஸ்டோர் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணியிருக்காங்க. வைட் ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் அவைலபிளுங்க. உங்களுக்கு ஒரு ஸ்மால் ஒரு கேஜெட்லேருந்து ஒரு ப்ரீமியம் ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ் இருக்குது, எல்லாமே பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது. இன்கேஸ் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ப்ராடக்ட் தேவைப்படுதுன்னா கேன் அப்ரோச் ஹிம். உங்களுக்காக பார்த்தீங்கன்னா ஆர்டர் பண்ணி வர வச்சு பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. கேன் ட்ரஸ்டபுள் அண்ட் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு நாலேஜபிள் ஸ்டாஃப்ஸுமே பார்த்தீங்கன்னா இருக்காங்க. இன்கேஸ் உங்களுக்கு தான் டவுட்ஸ், நீங்கள் ஒரு ப்ராடக்ட் அங்கே பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணி கன்சல்ட் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அந்த ப்ராடக்ட்டை பார்த்தீங்கன்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஹோல்சேல் அண்ட் ரிட்டைலர்ஸ் எல்லா கஸ்டமர்ஸையும் பார்த்தீங்கன்னா அவங்க ஹேண்டில் பண்ணுறாங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஃபினான்ஷியல் சர்வீசஸுமே பார்த்தீங்கன்னா இருக்குது. உங்களோட ட்ரீம் ப்ராடக்ட்டை நீங்கள் மந்த்லி பேமெண்ட்ஸ் மூலமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கிற முடியும். ஸோ இந்த ஷாப்பை பற்றி ஒரு டெடிக்கேட்டட் வீடியோ வேணுமா கேட்டிங்க அப்படின்னா நான் கண்டிப்பாக அந்த ஷாப்புக்கு போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன். வேணுமான்றதை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். எனவே அந்த ஷாப்போட லிங்க், அட்ரஸ், எல்லா டீட்டெயில்ஸும் எல்லாமே பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் நாங்கள் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ முதல்ல அன்பாக்சிங்லேருந்தே போவோம். முதல்ல பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு அட்ராக்டிவ் ரேப்பராகவே பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அந்த பாக்ஸ் பின்னாடி டெக்னிக்கல் ஸ்பெக்ஸ் கொடுத்துருக்காங்க. சார் நான் இங்கே டிஸ்பிளே பண்ணுறேன், நீங்கள் பாஸ் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டபுள் கலர் இருக்குது. நம்மக்கிட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னா பிளாக் கலர், இதில் ஒயிட் கலருமே பார்த்தீங்கன்னா ஒன்று இருக்குது. ஸோ பேக்கேஜ் வைஸ் அட்ராக்டிவாக இருக்குது. பட் ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அடி லோவர் கிரேடாக பார்த்தீங்கன்னா இருக்குது. ஒரு 1000 rupees 800 பட்ஸில் என்ன இருக்குமோ அந்த மாதிரி ஒரு பேக்கேஜ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோனோகார்ட்ன்ற ஒரு கார்டு இருக்குது. ஸோ இந்த டிடபிள்யூஎஸ் பேக்கிங் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல ஒரு ப்ரொடக்டிவாகவே பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு சில டிடபிள்யூஎஸ்லாம் ஓப்பன் பண்ணும்போது கீழே விழுந்துடும், கீழே விழுந்துச்சுன்னா டேமேஜ் ஆகிடும். ஸோ இதில் அப்படி இல்லாமல் கீழே விழுந்தாலுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு சேஃபர் ப்ரொடக்டிவாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. டைப் சிக்கான கேபிள் இருக்குது. அதே மாதிரி யூசர் மேனுவல். இவ்வளோ தாங்க பாக்ஸ் கண்டென்ட்ஸ். பில்ட் அண்ட் டிசைன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த ஓப்பனிங் பார்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாஸியில் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபுல் பாடியுமே பார்த்தீங்கன்னா மேட்டில் இருக்குது. கொஞ்சம் ஒரு ப்ரீமியமான ஃபீல் பார்த்தீங்கன்னா கிடைக்குது. அதே மாதிரி பட்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிளேசிங் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால உங்களுக்கு இன்கேஸ் டஸ்ட் ஏதாவது பட்டால் கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே இருக்கும். ஒரு சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்டெம்மு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாடி ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா கீழே இருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் உங்களுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி டிசைனில் வந்து இருந்ததுன்னா கண்டிப்பாக ஈஸியாகவே இருக்கும். இனிமே பில்டு பார்த்தீங்கன்னா குட், நல்லாவே பார்த்தீங்கன்னா இருக்குது. இதுக்கு அடுத்தது இந்த பட்ஸோட அந்த சவுண்ட் குவாலிட்டியை பற்றி பேசுவோம். ஸோ அந்த சவுண்ட் குவாலிட்டி எடுத்திங்கன்னா 13 mm ட்ரைவர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ சவுண்ட் குவாலிட்டி வைஸ் பேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாடரேட் பேஸாக தாங்க இருக்கும். ரொம்ப ஹெவியாகவும் இருக்காது, லோவாகவும் இருக்காது. ஓரளவுக்கு ஒரு மிதமான பேஸ்னே பார்த்தீங்கன்னா சொல்லலாம். மற்றபடி இந்த வோக்கல்ஸ், சவுண்ட் குவாலிட்டி அதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே இருக்கும். நீங்கள் ஒரு 80 to 70% வால்யூமில் கேட்டாலுமே உங்களுக்கு அந்த இறையிற ஃபீலிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்காது. ஈவன் டிஸ்ட்ரிபியூஷனில் உங்களுக்கு நல்லாவே பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ உங்களுக்கு நீங்கள் ஒரு பேஸ் லவராக இருக்கீங்க, அம்முக்கு டும்முக்கு அம்மாட்டுமா தான் கேட்கணும் அப்படின்னா இட்ஸ் நாட் ரெக்கமெண்டபிள். பட் நீங்கள் ஒரு மெலடியான சாங்ஸ் கேட்கணும் அப்படின்ற பட்சத்தில் கேன் கன்சிடர் திஸ் ப்ராடக்ட். அதே மாதிரி இந்த கனெக்டிவிட்டி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ப்ளூடூத் 5.3 கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட்டுங்க எனக்கு. இந்த மொத்த டிடபிள்யூஎஸ்லாம் எடுத்திங்கன்னா ஒன்ஸ் இந்த ஃபோன் கூட பேர் ஆகிடுச்சு அப்படின்னா ஜஸ்ட்டு ஒரு ஸ்மால் ஒரு நோட்டிஃபிகேஷன் டோன் மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்கும். பட் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் மாதிரி ஒரு அக்கா பார்த்தீங்கன்னா வந்து பேசுவாங்க. ஸோ அது கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்களில் இரிட்டேஷனாக தான் பார்த்தீங்கன்னா இருந்தது. இது கொஞ்சம் சரி பண்ணியிருந்தாங்கன்னா உண்மையிலேயே நல்லாவே இருந்திருக்கும். இது ஒரு டிசப்பாயின்மெண்ட். ஒரு டிடபிள்யூஎஸ்க்கு முதல்ல முக்கியமான விஷயம் சவுண்ட் குவாலிட்டி. அதுக்கப்புறம் நீங்கள் கண்டினியூட்டியாக கேட்குறதுக்கு நல்ல ஒரு பேட்டரி பேக்கப் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா தேவை. ஸோ எங்கள் பேட்டரி பேக்கப் பொறுத்த வரைக்கும் எங்கள் கம்பெனி கிளைம் பண்ணுறது
ஃபுல் கேஸோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 40 ஹவர்ஸ், பெர் பட்ஸ் பார்த்தீங்கன்னா 7 ஹவர்ஸ் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. பட் நான் யூஸ் பண்ண வரைக்கும் ரியல் டைம் யூசேஜஸில் ஒரு 5.5லேருந்து 6 ஹவர்ஸ்க்கான பேட்டரி பேக்கப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்குது. ஓவராலாக ஒரு 28 ஹவர்ஸ்லேருந்து ஒரு 30 ஹவர்ஸ் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும்ன்றதை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த TWS பார்த்தீங்கன்னா மொத்தமாக 3 மூட்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஃபஸ்ட்டு டிரான்ஸ்பரன்சி மூட், செகண்ட் ANC மூட், தேர்டு பார்த்தீங்கன்னா மோனோ மூட். ஃபஸ்ட்டு டிரான்ஸ்பரன்சி மூடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலாக சாங்ஸ் டிசைன் பண்ண முடியும். பட் உங்களுக்கு ஃபுல்லாக நீங்கள் இயர்பட்ஸே போடாத மாதிரி ஒரு ஃபீல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். சுற்றி இருக்கிற சரௌண்டிங் நாய்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கேப்சர் பண்ணி சவுண்டு ப்ளஸ் தட் நாய்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இயரபிளாகவே பார்த்தீங்கன்னா இருக்கும். ANC மூடு பொறுத்த வரைக்கும் இன்டோர் கண்டிஷனில் இம்ப்ரெசிவாக பார்த்தீங்கன்னா இருக்குது. அவுட்டோர் போகும்போது பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா நாய்ஸ் ரிடக்ஷன் பண்ணுது. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா எஃபெக்டிவாக இல்லை. கண்டிப்பாக இதை கொஞ்சம் ஆப்டிமைஸ் பண்ணியே ஆகணும். இப்போ மோனோ மோடு பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் இயர்பட்ஸ் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். என்னோடய ஃபைனல் வெர்டிக்ட் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கம்பேரிசன். ஸோ இந்த பட்ஸோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2000 rupees. இதே காஸ்ட்டாக இருக்கும் மற்ற பட்ஸ் எடுத்திங்கன்னா நானுமே பார்த்தீங்கன்னா இந்த 2000 rupeesக்கான ஆங்கர் சவுண்ட்கோர் R50 யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இது மட்டும் இல்லை, இப்போ இருக்கிற எல்லா 2000 rupees பட்ஜெட்லையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப் கண்ட்ரோல் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா இருக்குது. பட் இந்த பட்ஸில் பார்த்தீங்கன்னா அது சப்போர்ட் இல்லை. கொடுத்துருந்தாங்கன்னா பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஆப் கண்ட்ரோல்னால என்னப்பா யூஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய வேண்டிய ஒரு சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கிற முடியும். உங்களுக்கு அக்வஸ்டிக்ஸ் வேணும்னா அக்வஸ்டிக், நீங்கள் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பூஸ்ட் பேஸ் வேணும்னா நீங்கள் அதுமாதிரி பார்த்தீங்கன்னா பூஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு பேஸ் கம்மியாக வேணும்னா அதுமாதிரி பார்த்தீங்கன்னா பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏகப்பட்ட மியூசிக் கஸ்டமைசேஷன் பார்த்தீங்கன்னா உங்களால் பண்ணிக்கிற முடியும். அதே மாதிரி உங்கள் இயர்பட்ஸோட அந்த டேப்பிங் கஸ்டமைசேஷனுமே பார்த்தீங்கன்னா பண்ண முடியும். சிங்கிள் டேப் பண்ணால் ப்ளே பாஸ் ஆகணும். மேபி அதை நீங்கள் ஒரு வால்யூம் சேஞ்சராக கூட உங்களால் சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ஏகப்பட்ட கஸ்டமைசேஷன் பார்த்தீங்கன்னா அந்த ஆப் மூலமாக பண்ண முடியும். ஸோ அந்த ஃபோனோ கார்ட் பட்ஸில் அதை கொடுத்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக சூப்பராகவே பார்த்தீங்கன்னா இருந்திருக்கும். இந்த வீடியோவோட ஒரு ஃபைனல் வெர்டிக்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டோம். ஸோ இதில் பாசிட்டிவ்ஸ்னு எடுத்திங்கன்னா உங்களுக்கு சவுண்ட் குவாலிட்டி வந்து நீங்கள் ஒரு மெலடி லவர் அப்படின்னும் போது கண்டிப்பாக சவுண்ட் குவாலிட்டி நல்லா தான் இருக்க போகுது. பட் ஐ எம் அ பேஸ் லவர், அதனால் கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்காக தான் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கனெக்டிவிட்டி ப்ளூடூத் 5.3 கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் உங்களோட ஃபோனை பேக்கெட்டில் போட்டாலுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கனெக்ஷன் லாஸ்ட் ஆகாது. நான் யூஸ் பண்ணுற சவுண்ட் கோர் R50iல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த ப்ராப்ளம் இருக்குது. நீங்கள் இன்கேஸ் நீங்கள் ஃபோனை பேக்கெட்டில் வச்சுட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கனெக்ஷன் விட்டு தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரும். அந்த ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஸோ இதில் அந்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா கிடையாது. அதே மாதிரி பில்டு பொறுத்த வரைக்கும் 2000 rupeesக்கான பில்டு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்க போகுது. ஓரளவுக்கு ஒரு ப்ரீமியம் ஃபீலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்குது. ஸோ அதே மாதிரி டைப்-C போட்டு கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங்கே பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுது. ஐ திங்க் ஒரு 15 to 18 watts தாராளமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே பார்த்தீங்கன்னா ஏறுது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ்ஸ். நெகட்டிவ்ஸ் எடுத்திங்கன்னா ஃபஸ்ட்டு நான் சொல்கிறது ஆப் கண்ட்ரோல் இதில் கிடையாது. ஸோ 2000 rupees பட்ஸில் மேக்ஸிமம் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த ஆப் சப்போர்ட் கொடுக்குறாங்க. ஸோ உங்களால் அந்த கஸ்டமைசேஷன் பண்ண முடியாது. இருக்கிற குவாலிட்டியில் அப்படியே தான் பார்த்தீங்கன்னா கேட்க முடியும். பேட்டரி பேக்கப் வந்து உங்களுக்கு இன்னுமே கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் தேவைப்படுது. இப்போ இருக்கிற 2000 செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 60 hours மோர் தெனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்குது. இது பார்த்தீங்கன்னா ரியல் டைம் யூசேஜஸில் உங்களுக்கு ஒரு 28 to 30 hours அரௌண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வருது. அதை கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா பெட்டராகவே இருக்கும். ஸோ உங்களுக்கு 2000 rupeesக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பேட்டரி பேக்கப் இருக்குது. சவுண்ட் குவாலிட்டி ஓகேவாக பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இந்த அபோவ் ஆவரேஜ் ப்ராடக்ட்னே பார்த்தீங்கன்னா சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி மேலும் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. ஸோ மறக்காமல் அந்த ஷாப்பை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி போடலாமா உங்களோட கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரி வேறு என்ன வீடியோஸ் வேணும் அதையும் பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் கேட்டிங்கன்னா என்னென்ன வீடியோஸ் வேணுமோ மேக் பண்ணி போட்டுடலாம். ஸோ இந்த மாதிரி மேலும் வீடியோஸ்க்கு கன்சிடர் சப்ஸ்கிரைபிங். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.